ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் ஒரு நான்வெஜ் vlog தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் கொடுக்குறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய குக்கிங் ஸ்டைலு அண்டு க்ளீனிங் ஸ்டைல் தான் நான் இன்றைக்கு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நான் இதில் எதுவுமே குக் பண்ண போகிறதில்ல. இனிமேல் தான் நான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி எல்லாமே எடுத்து வைக்கல, ஸோ அப்படியே டேரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கேன். ப்ரான் ஃப்ரை தான் உங்களுக்கு ஈஸி ப்ரான் ஃப்ரை ஒன்று செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். ஸோ நான் கிராப் வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி சண்டே vlog மாதிரி இதை எடுத்திருக்கேன். ஸோ நான் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வரிசையாக நான் போடுறேன். இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு நான் எப்படி மசாலா போடுறேங்கிறது மட்டும் காட்டுறேன். என்னோட ஆர்கனைசேஷனில் இந்த பாக்ஸ் சொல்லியிருப்பேன். என்னோட குக்கிங்கில் மெயினாக இந்த 2 பாக்ஸ் தான் எடுப்பேன். இது போக 5-6 பெட்டு. இதை தவிர்த்து வேறு எந்த டப்பாவுக்கும் எனக்கு வேலை இல்லை. இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இதோட குவான்டிட்டிக்கு நீங்கள் போட்டால் போகிறோம். ஸோ அந்த அளவு நான் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து பெப்பர் கொஞ்சம் போடுறேன். பெப்பர் தூக்கலாக இருந்தால் கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கம்மியாக போடுற எல்லாத்துக்கும் மேலே இப்படியே ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த ஓப்பனிங்லேயே கொட்டிடலாம். இப்போ இதில் ஜீரா போட்டிருக்கேன், ஜீரா பவுடர் போட்டிருக்கேன். இது அடுத்து சோம்பு தூள் வாசனைக்கு, அதனால் அதுவும் கொஞ்சமாக சேர்க்குறேன். கரம் மசாலாலாம் நான் போடலை, சிக்கன் 65 மசாலாவும் நான் போடலை. இது உங்களுக்கு ஆர்கனைசேஷனுக்கு அப்புறம் தான் நான் இந்த பாக்ஸ் வாங்கினேன். ஸோ இதை சொல்லவே மறந்துட்டேன். இதில் நான் எப்போவுமே எல்லா ஐட்டம்ஸும் வச்சுப்பேன். மெயின் திங்ஸ் கரம் மசாலா, ரசப்பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள், இது மட்டும்தான் அதில் வச்சுருப்பேன். ஸோ இது மட்டும்தான் என்னோடய குக்கிங்கு. இது ரெண்டும் அந்த ஒரு இது மட்டும்தான் எடுப்பேன். அதர்வைஸ் வேறு எதுவும் எனக்கு தேவைப்படாது. ஈஸியாகவும் முடியும் உங்களுக்கு. மேக்ஸிமம் எனக்கு 15 days வரும். அது மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், ரொம்ப ஏன்னா வேறு எந்த கலர்ஸும் நான் ஆட் பண்ணலை. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன், உப்பு போட்டுட்டேன். இதில் லைட்டாக நான் இப்போது லெமன் புழிஞ்சு விட போகிறேன். ஒரு 2 சொட்டு லெமன் விட்டால் போதும். கொட்டையெல்லாம் இல்லாமல் இப்போ அதில் ஒரு 2 சொட்டு போதும். இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரானை இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 1.5 hours நான் ஊற வைக்க போகிறேன்.
இதை ஊற வச்சதுக்கப்புறமா நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலர்ஸ் எதுவுமே போடலை. இது வந்து ஸ்டார் பிரியாணியோட ஸ்டைலு. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் போட்டு ப்ரான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உப்பு வேணும்னாலும் உப்பு பார்த்துக்கங்க. இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் ரொம்ப நேரம் சோக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் சோக் பண்ணால் தான் அதில் நல்ல மசாலா இறங்கும். இதுக்கு அவ்வளோ தேவையில்லை, ஆனால் நல்லாவே சார்ந்துடும். நான் கலர் போடல, வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கங்க. மிளகாத்தூளில் இருக்கிற கலரே நல்லா வரும். உங்களுக்கு வேணும்னா சிக்கன் 65 மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வேறு எதுவும் சேர்க்கலை, இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். ஆனால் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது அப்படியே நான் வந்து ஒரு 1.5 hours ஊற வைக்க போகிறேன். இதுக்கிடையில் நான் ரைஸு கிராப்பு செய்வேன். அதுக்கு இது கரெக்டாக இருக்கும், சோக் பண்ணுற லெவலில் இருக்கும். அது மிளகாத்தூள் மட்டும் இதில் பத்தலை. ஸோ கொஞ்சமாக நான் காஷ்மீரி சில்லி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. மிளகுத்தூளும் போட்டிருக்கேன், அதனால் நான் மிளகாத்தூள் எனக்கு பத்தலை. ஸோ அதுக்கு கொஞ்சம் கலர் வருது. இப்போ நான் வந்து ரைஸ் வச்சுக்கலாம், அதுக்குள்ளே டைம் இருக்குது, அதனால் நான் ரைஸ் வச்சுக்க போகிறேன். ஸோ யூஸ்வலி நான் வந்து குக்கர் ரைஸ் தான் வைப்பேன். இன்றைக்கி வந்து நான் வடிக்கிற சாதம், நான்வெஜ் ஏதாவது மீன் குழம்பு இந்த மாதிரி எது செய்கிறதா இருந்தால் கூட அன்றைக்கி வந்து நான் வந்து வடிக்கிற சாதம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த ரைஸ் எனக்கு என்னமோ இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அதனால் வடிக்கிற சாதம் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த சாதம் உங்களுக்கு வந்து தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்து இதுக்கு கிராபுக்குரியதை க்ளீன் பண்ணி நம்ம மசாலா அரைச்சிடலாம். இந்த மாதிரிலாம் நான் ஃபுல்லாலாம் நின்று நான் பிடிக்க மாட்டேன். எனக்கு சும்மா அவங்க காட்டணும்னு சொன்னாங்க, அதுக்காக பிடிச்சிட்டு இருந்தேன். யூஸ்வலி நிறைய வாட்டர் கேன்ஸில் எப்போவுமே தண்ணி ஃபில் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவேன். இப்போ நான் இண்டக்ஷனில் தான் வைக்கிறேன். இது என் கிச்சனோட இந்த சைடில் யூட்டிலிட்டி ஏரியாவில் தான் நான் இண்டக்ஷன் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ஃபுல்லில் வச்சுக்குவேன். இதுக்கு வந்து க்ளோசிங் டைப்பு, அந்த ஹோல் டைப்பு மூடி போடாமல் நார்மலாக க்ளோசிங்கில் இருக்கிற மூடி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஓலை கொதிக்கையில் நான் இங்கே வந்து அரிசி எடுத்துடுறேன். அரிசி அளந்து எடுத்துக்கிறேன். இந்த டப்பா தான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறேன். எல்லாம் டவுட்டில் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷனில் கேட்டிருந்தீங்க, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் வைக்கிறீங்களான்னு. கண்டிப்பாக கிடையாது, இதுதான் என்னோடய ரெகுலர் இதுவே. ஸோ எப்போவுமே நான் இப்படி தான் எடுத்து போடுறது. இதை நான் வந்து இப்போ வாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ இன்னும் மசாலா கிராப் கிளீனிங்கெல்லாம் அடுத்தடுத்து தான் நான் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போது நான் ரைஸை வந்து ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். நான் வந்து சூப்பு வைக்கிறதா இருந்தால் அந்த 3வது தண்ணி 2வது தண்ணி கட்டாயம் எடுப்பேன். இப்போது நான் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து கிராபுக்குரிய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ஒலை கொதிக்க ஆரம்பிக்கும். அது கொதிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம ரைஸை எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து கிராபை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே நான் கட் பண்ணுற நான் வாங்கிட்டு வர இடத்துலையே கட் பண்ணி ஒரு வாஷ் பண்ணி தான் நான் வாங்கிட்டு வருவேன். இருந்தாலும் வீட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்குவேன். ஸோ இது வந்து எப்போவுமே கொஞ்சம் பெரிய கிராபு தான் இங்கே கிடைக்கும். இன்றைக்கி என்னென்னு தெரில, ரொம்ப சின்ன கிராபாக இப்போ கிடச்சிச்சு. ஸோ பெரிய கிராபில் என்னென்னா நைட்டே நீங்கள் சமைச்சாதான் மறுநாள் மத்தியானத்துக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்போவே குக் பண்ணி சாப்பிட்டா கூட பெரிய கிராபில் அந்த அவ்வளோ சதப்பகுதி இருக்கனால அவ்வளோ சட்டுன்னு போய் உங்களுக்கு எல்லா மசாலாவும் சாராது, ஒரு நாள் ஆகும். அதே இந்த மாதிரி குட்டி நண்டு இருந்ததுன்னா அது அப்போவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் மசாலாலாம் ரொம்ப குயிக்காக அதில் போய் செட்டில் ஆகிக்கும். ப்ரானே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைகர் ப்ரான்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல லுக் வைஸ் தான் நல்லா இருக்குமே ஒழிய டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்கையாக தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா கூட டேஸ்ட் வந்து குட்டி ப்ரான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வாங்கின ப்ரானை விட குட்டி ப்ரான் இருக்குது, பட் அதை க்ளீனிங்கே பண்ண முடியாது. ஆனால் அதில் நீங்கள் ஃப்ரையோ இல்லை ஒரு மசாலாவோ ஃப்ரை பண்ணுறது கஷ்டம். ஒரு சின்ன நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம மசாலா பண்ணுற மாதிரி பண்ணால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது வாஷ் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும். அந்த வாஷிங்க்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்ததுனால நான் அது ரொம்ப வாங்குறது இல்லை. கிராப் ரொம்ப எனக்கும் ரொம்ப இஷ்டம், என் பையனுக்கும் ரொம்ப இஷ்டம். ஆல்ரெடி நான் கிராப் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், பட் அதில் வந்து தேங்காய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் போடுறதில்ல, தேங்காய் ஆட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட்டு ரெண்டும் ஒரே மெஷர்மெண்ட்டு தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன். தேங்காய் மட்டும் அதில் ஆட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். இதில் நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்குதாங்கிறத நீங்களும் பாருங்கள். ப்ரான் ரொம்ப ஈஸி, அதனால நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருமேன்னு இது அத்தனையும் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இப்போ நான் நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன்.
அங்கே நான் இண்டக்ஷன் அடுப்பில் வச்சுருந்தேன். சாதத்துக்கு தண்ணி ஓலை கொதிச்சிருச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ சத்தம் வந்தது, அதான் பார்க்கலான்ட்டு வந்தேன். ஆனால் இன்னும் கொதிக்கலை. இன்னும் அது நல்ல சலசலன்னு கொதிக்கணும். அது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா பாயில் ஆகி வரும். அப்போ தான் நம்ம ரைஸ் போட வசதியாக இருக்கும். ஸோ இதுக்கடையில் நம்ம போய் இப்போது நண்டுக்கு மசாலா அரைச்சிடலாம். ஸோ வழக்கம் போல் தான் நான் ஒரு 5-6 நண்டு எடுத்திருக்கேன். ஸோ 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா, ஒரு 4 சில்லு அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலெல்லாம் நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குருமா டேஸ்ட்டில் போயிடும். தேங்காய் கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. நான் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணுங்கிறதுக்காக இந்த லெவல் சேர்க்குறேன். இல்லைன்னா இன்னும் கூட நான் கம்மியாக தான் சேர்ப்பேன். ஸோ இப்போ தான் வந்து எனக்கு தண்ணியோட சத்தம் கேட்குது. ஸோ ரைஸ் அநேகமாக ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை நான் 400ல் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ரைஸை வந்து இதில் போட்டுற போகிறேன், வாஷ் பண்ண ரைஸை. நீங்கள் இன்னும் வந்து இந்த ரைஸை வந்து வாஷ் பண்ண உடனே நீங்கள் இன்னும் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு வேகிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் டென்ஷன்லாம் நான் விட்டுட்டேன், ஊற வைக்கவே மறந்துட்டேன். இல்லைன்னா யூஸ்வலி கழுவுனோன்னே கொஞ்சம் நேரம் ஊற வைப்பேன். அது ஊறுற நேரமும் இது கொதிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அதனால் நான் ஊற வச்சுருவேன். இன்றைக்கி நான் ஊற வைக்கல. இது அடிக்கடி நீங்கள் கிளறணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 800 இப்போ 400 வச்சு நான் ரைஸ் போடுறேன். அடுத்து 800 நான் வச்சுருவேன். அது கொதிச்சுட்டே இருக்கணும். ஆனால் கொதிக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து ரைஸ் வந்து ஊற ஆரம்பிச்சிடும். வேகுதான்னு தெரியல, ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ அது வேகணும், அந்த கொதிக்கணும், ஒவ்வொரு கொதியாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக கொதிச்சிச்சின்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு மூடி போடணுங்கிற அவசியம் இல்லை, மூடி போட தேவையில்லை. கரண்டி கூட நீங்கள் வெளியே எடுத்து வச்சிடலாம். இது வேகும், அப்பப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டா போகிறோம். ஸோ நான் இப்போ காட்ட முடியுமான்னு தெரியல. நான் எடுக்கிறத உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். அது ஒவ்வொரு ஸ்டேஜும் உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு ஸ்டேஜும் எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். அரிசி போட்டோன்னே கிளறி விட்ருங்க, இல்லைன்னா கீழே போய் ஒட்டிக்கும் அந்த அரிசி. இது இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன், விழுதாக்கிட்டேன். இப்போ கிராம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நான் எண்ணெய் எடுத்துறேன். கொஞ்சம் ஊற்றினா அது பத்தலை, நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். அது கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் தேவைப்படும். ஸோ எண்ணெய் காயட்டும். அதில் நான் வந்து வாசத்துக்கு சோம்பு மட்டும் சேர்ப்பேன். சோம்பு கருவேப்பிலையும் தான் சேர்ப்பேன், வேறு எதுவும் நான் சேர்க்கறது இல்லை. இப்போ நான் வாசனைக்கு கொஞ்சோண்டு சோம்பும் கழுவி வச்ச கருவேப்பிலையும் எடுத்து போடுறேன். யூஸ்வலி ஆனியன் ஒன்று கட் பண்ணி போடுவேன். இன்றைக்கி நான் ஆனியன் போடலை. அரைச்ச மசாலாவை தூக்கி போட்டு வதக்க போகிறேன். ஸோ அது வந்து அந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கணும். அதுக்கப்புறம் மற்ற மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த மசாலாவை கொட்டி நல்லா நான் வதக்க போகிறேன்.
இதுக்கடையில் ரைஸ் வெந்துருச்சான்னு எனக்கு தெரியல, அதனால் பார்க்க போனேன். ரைஸ் இன்னும் வேகலை. ஸோ இது அது வரைக்கும் கொதிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் மற்ற மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேன். இனிமேல் வந்து எனக்கு வந்து அடுத்து அஞ்சரைப்பட்டிக்கு வேலை இல்லை. ஸோ அதனால் இது வதங்கி இதோட வேலை வந்து அடுத்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் தான் போட போகிறேன். ஸோ இதுக்கு வேலை எனக்கு முடிஞ்சு போச்சு. இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அந்த மசாலா பாக்ஸு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, நான் அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் அமேசான்லேயே அதை வாங்கிக்கோங்க. உப்பு போடுறேன். உங்களுக்கு வந்து மல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை. நான் இன்றைக்கி தான் ஆட் பண்ணேன். நான் 2 தடவை ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா இருந்தது, அதனால் நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா மிளகாத்தூள் மட்டுமே போதும். பச்சை மிளகாவே போதும். உங்களுக்கு காரம் பத்தலைங்கிறவங்க இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸோட வேலையும் இப்போ முடிஞ்சு போச்சு. இது நான் அமேசானில் தான் எடுத்தேன். ஸோ இது எனக்கு 15 டேஸ் மேலேயே நல்லா தாராளமாக வரும். அதனால் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த பாக்ஸ் வாங்க பாருங்கள். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கட்டும், இதோட பச்சை வாடை நல்லா போகட்டும். அதுக்கப்புறமா நான் கிராப் எடுத்து அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வேக விட போகிறேன். இப்போது இந்த மசாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து கழுவி வச்ச கிராப் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த கிராப் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி அதிலேயே விட்டுடுவேன். உடனே தண்ணி ஊற்றாமல் கொஞ்ச நேரம் ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேக விடுவேன். ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போகிறோம், அது சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போது இதை நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இந்த மசாலாலாம் உள்ளே போகிற லெவலுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா தான் நான் வந்து தட்டு போட்டு மூடுவேன். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நான் இப்போ வந்து ஊற்ற போகிறேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா நான் தட்டு போட்டு மூடி விட போகிறேன். உங்களுக்கு தண்ணியே வேண்டானீங்கன்னா அப்படியே நீங்கள் வேக விடலாம். ரொம்ப சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லாவே வேக விட்டிங்கன்னா வெந்துடும். நான் இப்போ ஒரு தட்டு போட்டு அதை மூடி வேக விட போகிறேன். இப்போ சாதம் நல்லாவே வெந்துருச்சுங்க, நல்லா மலர்ந்து வந்துருச்சு. அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நல்லா ரெண்டாக வர லெவல் இருந்தால் போதும். ஏன்னா அப்போ தான் சாதம் உதிரியாக வரும். ரொம்ப மையாயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து குலைவாக வர ஆரம்பிச்சிடும். இது சில்வர் பானைங்கிறதுனால இந்த சூட்லேயே அது இன்னும் நல்லா வேகும். அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நான் கவுத்துடுறேன். இது பாருங்கள், நான் எப்போவுமே அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த கரண்டி வைக்கிறது வழக்கம். ஏன்னா அது விழுந்துடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால் அதை நான் வச்சுப்பேன் ஒரு சேஃப்டிக்கு. கீழேயும் ஒரு துண்டோ இல்லை ஸ்பாஞ்சோ ஏதாவது ஒன்று விரிச்சுக்குவேன் கிரிப்புக்காக. ஏன்னா அந்த கல்லில் அது நிற்கணும், அதுக்காக நான் விரிச்சுக்குவேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் ரைஸு. இது வந்து உங்களுக்கு கிரிப்புக்காக தான் நான் கீழே இருக்கிறது வைக்கிறேன். இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அடுப்போட அந்த சாதம் வைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் தான் எல்லோரும் அதிகமாக என்கிட்ட கேட்டிருந்தீங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, அந்த ஸ்பாஞ்சை எப்போவுமே ஈரம் பண்ணியே வச்சுருப்பேன். எப்போல்லாம் வந்து இண்டக்ஷன் ஆகட்டும், கேஸ் அடுப்பு ஆகட்டும், எப்போ நான் யூஸ் பண்ணாலுமே துடைப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் துடைக்கணும், காலையில் தான் துடைக்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. எப்போல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அப்போல்லாம் நான் கம்பல்சரி துடைச்சிருவேன். இது வாங்கியே 5-6 வருஷம் ஆகுது. இன்னுமே எல்லாருமே புதுசு மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் அது மட்டும்தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணதில்லை. எல்லாத்துக்கும் மேலே நான் க்ளீனிங் பண்ணணும், வீடு இது பண்ணணுங்கிறதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்குனதே கிடையாது. இதை ரெகுலராக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டா இது ஒரு வேலையாகவே நமக்கு தெரியாது. இதை தவிர வேறு எதுவுமே நான் பண்ணுறதும் இல்லை. இப்போ எனக்கு கிராப் இன்னும் வேகலை, வெந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே இப்போ நான் எடுத்த பாத்திரங்கள் மட்டும் கழுவி வச்சிடுறேன். கம்மியாக பாத்திரம் இருக்கும்போது அந்த பாக்ஸை எடுத்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ எல்லா பாத்திரமே வரப்போகுது, இருப்புச்சட்டி, சாதம் சாட்டி எல்லாமே இனிமேல் தான் வரும். ஸோ அதனால் நான் பெருசே எடுத்துட்டேன். அப்பப்போவே நீங்கள் கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் வராது. ஆனால் மோஸ்ட்லி நான்வெஜ் வந்து கழுவி வைக்கணும்னு நினைக்காதீங்க. நான்வெஜ் யூஸ் பண்ணது எதுவுமே கழுவி வைக்கணும்னு நினைக்காதீங்க. சுத்தமாக விளக்கியே வைங்க. மேக்ஸிமம் நான் எந்தளவு வந்து கழுவி வைக்க மாட்டேன். டம்ளர் கூட எனக்கு விளக்கி தான் வச்சு பழக்கமாயிடுச்சு. அது ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் ஆகி போயிடுச்சு. அதனால ஒரு தேய்ச்சிட்டு வச்சுருவேன்.
பாத்திரம் வந்து எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்திரம் பிரைட்டாக இருக்கும். அதை விட முக்கியம் அழுத்தி நம்ம கழுவணும். நிறைய சோப்பு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா தேய்ச்சி கழுவணும். தேய்ச்சி கழுவுனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த சோப்பு இதெல்லாம் இல்லாமல் நல்லா வரும். ஸோ நான் வந்து எப்போவுமே கழுவுறது கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி எடுப்பேன். எங்கள் வீட்லேயும் நான் திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ வரைக்குமே கொஞ்சம் தண்ணியில் எனக்கு பிரச்சனை தான் வருது. நானும் எவ்வளோ டேப்பை கம்மி பண்ணி திறந்து யூஸ் பண்ணணுன்னு தான் நினைப்பேன், ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் பார்த்தாலும் என்னை திட்டி அதில் ஒரு கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. நான் அந்த மிஸ்டேக் பண்ணுறேன் தான், நான் ட்ரை பண்ணுறேன் கம்மி பண்ண. அதே மாதிரி மிக்ஸி ஆகட்டும் மற்ற எதுவாகட்டும் என்ன அந்த அப்பப்போவே நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் போய் டர்ட்டி எல்லாமே வந்து செட்டில் ஆகாது. நான் வந்து ரப்பர் வந்து கம்பல்சரி எடுப்பேன். எல்லாரும் வந்து சொல்கிறாங்க ரப்பர் எடுத்தால் அடிக்கடி அது லூஸ் ஆயிரும்லாம் சொல்கிறாங்க. நான் ஒரு 8-9 வருஷம் ஆயிடுச்சு, நான் இன்னுமே டெய்லி எடுத்து தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியல, இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. நான் பிளேடு தான் மக்கர் பண்ணுவேன் எனக்கு, மற்றபடி வேறு எந்த மக்கரும் எனக்கு வராது. சின்ன மிக்சியில் அடிக்கடி பிளேடு மட்டும் எனக்கு போயிடும், மற்றபடி எதுவும் பெரிய இதுலலாம் எனக்கு ஃபால்ட்டே வந்ததில்லை. நான் எப்படி குக்கருக்கு ரப்பர் எடுத்து வாஷ் பண்ணுறேனோ அதே மாதிரி பெரிய மிக்ஸி கப்புக்கும் சரி சின்ன மிக்ஸி கப்புக்கும் சரி கம்பல்சரி நான் வந்து எடுத்து தான் வாஷ் பண்ணுவேன். அதே மாதிரி நான் பாத்திரத்தை தொடச்சி வைக்கும்போது அதையும் தொடச்சி கையோடு அதோடு மாட்டிடுவேன், இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். இந்த பின்னாடி இருக்கிற அந்த புஷ்ஷெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸு ப்ரஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணுவேன். அது வீக்லி தான் கிடையாது, எப்போ மூடு இருக்கோ அப்போ நான் பண்ணுவேன், அதுதான் உண்மை. மற்ற எல்லாமே ஓரளவு நீட்டாக பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் பாத்திரத்தை வைக்கும் போதும் அதே மாதிரி கவுத்தி வைங்க, அப்போ சீக்கிரம் உங்களுக்கு தண்ணி கீழே வடிஞ்சிரும். கொஞ்சம் இடம் விட்டுக்கங்க, ரொம்ப அடைசலாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் காத்தாட இருக்கணும். அப்போ தான் வந்து பாத்திரங்களை நம்ம கபோர்டுக்குள்ளே வைக்கும்போது ஸ்மெல்ஸ் இல்லாமல் இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து கிராப் எப்படி இருக்குது என்ன ஆயிடுச்சுன்னு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போது பாத்திரம் கழுவி முடிச்சிட்டேன். இப்போது கிராப் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த திக்கு கிரேவி இருக்குது இல்லையா, அதை நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா இதில் வந்து மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டு நான் நல்லா சுருளை பெரட்டி எடுத்துருவேன். இது வந்து எனக்கு நல்லா உங்களுக்கு இட்லி தோசைக்கும் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் தான் ஆல்ரெடி பண்ணியிருந்ததும் நான் போட்டிருந்ததும் இருக்குது. அதில் நான் தேங்காய் சேர்க்கல, மல்லித்தூள் சேர்க்கலன்னு நினைக்கிறேன். இதில் இது ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. கலர் ஆக்சுவலி வந்து எனக்கு லைட்டிங் தான் ப்ராப்ளமாக இருக்குது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது நல்ல டார்க் கலராக இருந்தது, இதில் எனக்கு வீடியோவில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலராக இருக்குது. இப்போது நான் சீரகத்தூளும் அந்த மிளகுத்தூளும் ஆட் பண்ணுறேன். அதை நான் இப்போ ஜாஸ்தி கொட்ட போகிறேங்கிறதுனால கம்ப்ளீட்டாக அதை ஓப்பன் பண்ணியே தான் கொட்டுறேன். ஸோ நீங்கள் மிளகுத்தூள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா சட்டியை விட்டு வராத அளவுக்கு நல்லா நம்ம சுருளை வறுக்கணும். இதை நான் உங்களுக்கு சுருளை வறுத்து இது முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து ப்ரான் ஃப்ரையை வந்து நான் பண்ணி காட்டுறேன். இதுக்கே ஆல்மோஸ்ட் எனக்கு 1 hour கம்ப்ளீட் ஆக போகுது. எக்ஸாக்டாக 40 minutes ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் ப்ரான் மட்டும் ஃப்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ கிராபு வந்து நல்லா சுருளை பெரட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லா மசாலாவும் இதுக்குள்ளே சாடுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துடணும். இது ஆக்சுவலி நல்லா டார்க்காக பிளாக் கலர் ரேஞ்சில் வந்துச்சு. இதில் இப்போ கலர் இப்படி தெரியுது. ஸோ எனக்கு லைட்டிங்கில் தான் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது, அது எதாவது நான் சரி பார்க்குறேன். ஆனால் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா பெப்பர் போட போட நல்ல ஸ்பைஸி இருக்குது, நல்ல டேஸ்ட்டும் இருக்குது. செட்டிநாடு டேஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ நான் கொரியாண்டர் போடுவேன், இதை மூடி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ப்ரானை ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அடுப்பு சிம்மில் போட்டிருக்கேனுங்க, அதில் வந்து நான் ஹாட் வாட்டர் கொஞ்சம் வச்சு எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் வச்சு எடுத்தேன். இப்போ வந்து இதில் வந்து நான் சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு நான் வந்து ப்ரானை எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேங்கிறத காட்டுறேன். ரொம்ப ஈஸியான வேலைங்க. இதனால தான் நீங்கள் ஹோல் வீடியோ போடுற மாதிரி ஆச்சு. அது போட்டால் கூட 1 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு வராது. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டேன். ஸோ இவ்வளோ தான் கிராபோட வேலை. இனிமேல் ப்ரான் தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். வாங்க நம்ம ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போது இதில் பொரிக்க தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்து நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ப்ரான் போட வேண்டியதான். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தேன், அந்த பாக்ஸோட வேலை முடிஞ்சு போச்சு. இது அந்த மிளகு சூடு ஜீரகத்தூள் எல்லாம் எடுத்தது. ஸோ இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது நான்வெஜ்ஜோ இல்லை நான் ஏதாவது ஃப்ரை ஐட்டமோ ட்ரை பண்ணால் அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தாவே எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதனால தான் மற்ற பாக்ஸ் எல்லாமே ரொம்ப டர்ட்டி ஆகாமல் நீட்டாக இருக்குது. அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது ஆகாது. இந்த இடமே நான் வந்து இன்னும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
ரொம்ப ஆர்வக்கோளாறுல அப்பப்போ தொடச்சிருவேன், ஆனால் அங்கங்கே எனக்கு சூடு பட்டுரும். ஸோ இன்றைக்கி வாண்டடாக நான் விட்டுருக்கேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த க்ளீனிங் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதை காட்டணுங்கிறதுக்காக நான் விட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு 2 டிஷ்யூ எடுத்து நான் பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து ப்ரானை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ப்ரானை போடுறதுக்கு முன்னாடி கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ப்ரான்ஸை போட போகிறேன். ஸோ இதை நான் வறுத்து எடுத்து நீட்டாக ஒரு கார்னரில் நான் வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம ப்ரானை போட போகிறோம். ஸோ இதோட ஸ்மெல் இன்னும் நல்லா இருக்குங்க, அதுக்காக தான் அதை ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஸோ இதை வச்சுட்டு இப்போ நான் ப்ரானை போட போகிறேன். ப்ரானை வந்து ஒன்றா நான் போட்டுடுறேன். ஸோ இந்த ஆயில் எல்லாமே அடங்கணும். இவ்வளோ பபிள்ஸ் வருது இல்லையா, அந்த ஆயில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கணும். அடங்குற வரைக்கும் அதை வேகணும். நீங்கள் வந்து ரொம்பவும் சிம்மில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப கருகிற அளவு விட வேண்டாம். ஏன்னா நீங்கள் பெப்பர் தூக்காக போட்டிங்கன்னா சீக்கிரம் கருகிரும். அதனால் பெப்பரை கொஞ்சம் நார்மலாகவே போடுங்க. மிளகாத்தூளே கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி, அதனால் நல்லா கலர் கொடுக்குது. அதனால் எனக்கு கலர் தேவைப்படல, உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ அடுத்த சீட்டிங் நான் போட போகிறேன். அடுத்த சீட்டிங் போட்டு அது வேகிற நேரத்தில் நான் வந்து ஆல்ரெடி நான் விளக்கி வச்சுருந்தேன் இல்லையா பாத்திரங்கள் எல்லாம், அது எல்லாத்தையும் நான் தொடச்சி உள்ளர வைக்க போகிறேன். ஏன்னா அதில் ரொம்பவும் நான் ட்ரை பண்ணணும்னு விட மாட்டேன். ஓரளவு நல்லா காஞ்சிடுச்சுன்னா போகிறோம். அந்த ஈரம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போதே தொடச்சிட்டா இன்னும் பாத்திரம் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ இந்த டவல் தாங்க, நான் எதுவும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு டவல் கம்பல்சரி வச்சுருப்பேன். இது வந்து நல்ல ஈரம் ஒழியும். இந்த டவலும் அந்த ஸ்பாஞ்சும் தான் என்னோட மெயின்டெனன்ஸ். இது வந்து அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது எனக்கு வரக்கூடாது, அது வந்தால் எனக்கு பிடிக்காது. அதனால் அது கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே நல்லா தொடச்சிடுவேன். நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா ரொம்ப ப்ளைனாக நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே பாத்திரம் புதுசு மாதிரியே இருக்கும், பழப்பழனும் இருக்கும். இது ஒன்று தான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அதே மாதிரி நல்லா கழுவாமல் விட்டுட்டோம்னா வெள்ளை வெள்ளையாக தெரியும், புள்ளி புள்ளியாக இல்லாமல் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த புள்ளி. இப்போ நம்ம வந்து சாதத்தை நிமித்துக்கரலாம். சாதத்தை எப்போவும் நிமித்தாலும் கொஞ்சம் ஒரு ஷேக் கொடுத்துக்கோங்க, ஏன்னா எல்லாம் ஒட்டி இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க, நல்ல உதிரியாக இருக்குது பாருங்கள். ரைஸ் அப்போவே ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் இந்த வேலையில் அதை எடுக்க உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இப்போ தான் நான் எடுத்தேன், அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் போருங்க, அது நல்லா வடிஞ்சிரும். ரைஸ் எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இது அவ்வளோ நல்லா இருக்கும். நான்வெஜ் குழம்பு, நீங்கள் மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிடும் போதும் சரி, இந்த மாதிரி குழம்புகளுக்கு குக்கர் ரைஸை விட இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி வடிக்க தெரியலனா இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. இந்த கரண்டி வந்து உங்களுக்கு வந்து பானையை வந்து கீழே உள்ளுக்குள்ளே விழாமல் பார்த்துக்கும். இல்லை நீங்கள் பெரிய சைஸு பானை வாங்கிட்டீங்கன்னா கூட இந்த கரண்டி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடியில் ஒரு துணி போட்டுக்கோங்க, அது சறுக்கி விடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சாதம் வடிக்கிறதுக்குன்னே இந்த பிளேட்டை விற்பாங்க. நான் வாங்கும்போதே இது 3 செட்டாக தான் வாங்கினேன். எங்கள் வீட்டிலலாம் எந்த பானை கொடுத்தாலும் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா கவுத்துருவாங்க. எனக்கு அவ்வளோலாம் டேலண்ட் இல்லை தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி செட்டாகவே வாங்கிக்கிட்டேன். நான் அங்கே வச்சேன், இந்த மாதிரி கவுத்து பார்த்து தான் வாங்கினேன். 3 பாத்திரமும் ஒன்றா வாங்கினேன். ஆனால் கரண்டி இல்லாமல் தான் நான் பார்த்தேன். கரண்டி இல்லாமல் அந்த தட்டு போட்டு உள்ளே மூடி பார்த்து தான் நான் வாங்கினேன். ஸோ நீங்கள் கரண்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா 2 பக்கமும் நீங்கள் துணி கூட கொடுப்பீங்க. ஸோ கரண்டி போடணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை தண்ணி வச்சுட்டு இதை அலசி ஒரு 2லேருந்து 3 தடவை வரைக்குமே நல்லா துடைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த வெள்ளை பேச்சஸ் இருக்கக்கூடாது, அந்த சோப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் அதை நான் கொஞ்சம் அதிகமாக தான் துடைப்பேன். ஸோ காலையில் இது கம்பல்சரியாக சமையல் முடிஞ்சோன்னா நான் பண்ணிடுவேன். காலையில் என் பையனுக்கு சாப்பாடு கட்டினதோட சமையல் முடிச்சிடுவேன். அதனால் எனக்கு தெரியாது, பெரிய வேலையாக அது இருக்காது. அதனால் இது இப்போ நான் ப்ரான் லாஸ்ட்டு சீட்டிங்கே உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். ரைஸ் எடுக்க போனப்போ அந்த வீடியோ எடுக்க மறந்தாச்சு. ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டேன். அந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன், அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம சண்டே மெனு பக்காவாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஈஸியான ஃபாஸ்டிங்கான குக்கிங்.
இப்போ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயிடுச்சுங்க. ஸோ கிராப்பு ஃப்ரை, கிரேவி, அந்த ப்ரானு, ரைஸு 45 மினிட்ஸ் தாங்க எனக்கு ஆச்சு. அதுக்கு மேலே எனக்கு எடுக்கலை. அவ்வளோதான் என்னோடய டைமிங் ஆணுச்சு. ஸோ எல்லா பாத்திரமே நான் கழுவிட்டேன். அந்த ஆயில் பாத்திரம் மட்டும் நான் இப்போ கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் முடித்தோன்னே நான் அதை பெருக்கி விட்டுட்டா என்னோடய டியூட்டி முடிஞ்சிருச்சு. எதுவும் பெருசாக ஸ்பெஷல் சீக்ரெட்லாம் கிடையாது. அப்பப்போவே நான் க்ளீன் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இதை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.